கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிக்குள்ள சரணப்பட்டி கோவில்பாளையம் மாதிரியான ஐடி ஜோன் லொகேஷனுக்கு பக்கத்தில் இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னாவே 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. இந்த லொகேஷன்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 2 BHK வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு எட்டாத கனியாயிருச்சு. இதே லொகேஷன்ல இன்னைக்கு நம்ம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 2 BHK வீடு, அது நம்மள மாதிரியான நடுத்தர மக்கள் விரும்புற மாதிரி எல்லா வசதிகளோடையும் பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவுலயே இருக்குங்க. இந்த வீடு தான் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல வீடு கொண்டு வர நம்ம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு வாசல் வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொகேஷன் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவுலயே இருக்குங்க. சுத்தி வர அக்கம் பக்கம் ஃபுல்லாமே வீடுகளா நிறைஞ்சிருக்கு. எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாவும் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடியே மெயின் ரோடு இருக்கு. வீட்டுக்கு பக்கத்திலே பஸ் ஸ்டாப், கடகண்ணி எல்லாமே நிறைஞ்ச மாதிரியான லொகேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் MS ஸ்டீல்ல இருக்கு. கேட் ஓபன் பண்ணோம்னா தாராளமா ஒரு பெரிய கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் 9.5க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டா டெயில் ஒர்க்ஸ் இருக்கு. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்ல ஒரு அவுட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், டெரஸ் போறதுக்கான ஸ்டார் கேஸ் எல்லாம் இருக்கு. பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் தேக்கு மரத்துல பிரெஞ்ச் டோர் டைப்ல நல்ல கிளாஸியான பினிஷிங்ல டிசைனர் கிளாஸோட பொறுத்து இருக்கிறாங்க. இந்த டோருக்கு வந்து 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீட்டோட லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 16ங்கிற அளவுல பிளாஸ்டாப்பரிஸ்ல கார்னர்ல சென்டர்ல எல்லாம் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே நல்ல கிளாஸியான டைல் ஒர்க்ஸ் இருக்கு. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலுமே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட 3 சைடு வாலுக்கு லைட்டான கலரும் 1 சைடு வாலுக்கு நல்லா கிரீன் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்கிறது பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வீட்டுல தனியா ஒரு பூஜா ரூம் இருக்கு. பட்ஜெட் வீட்ல கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி 3க்கு 4ங்கிற அளவுல உள்ள ஃபுல்லா டைல் ஒர்க், கிரானைட் ஸ்லாப்ஸ் எல்லாமே பொறுத்தி இருக்கிறாங்க. இந்த பூஜா ரூமுக்கு பேரலாவே வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருக்கு. ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு நமக்கு ட்ரெடிஷ்னலா பண்ண மாதிரியான ஒரு ஆர்ச் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது 6க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் அண்ட் டைனிங். ஓப்பன் கிச்சன் டைனிங்கா, டைனிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிச்சன் வரைக்குமே வால் டைல்ஸ்லாம் லேப் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் எல்லாமே பொறுத்திருக்காங்க. கிச்சன் ஏரியால கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரானைட்ல இருக்கு. அங்க நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் லாஃப்ட்டுமே நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன் வழியா போற மாதிரி வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே நீட்டான ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களா பொருத்தி வால் ஷெல்ஃப், லாஃப்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூமை செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பக்கத்துல நீங்க வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் செட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து PVC டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது 4.5க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு எல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் 8க்கு 11ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமா அமைஞ்சிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லாம் பார்த்த மாதிரியே இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல், லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்ல ரைட் சைட்ல டெரஸ் போர்க்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இந்தியன் ஸ்டைல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சரணப்பட்டி ஐடி ஜோனுக்கு பக்கத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சரணப்பட்டி தாண்டி கோவில்பாளையத்துல தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல நம்மள மாதிரி நிறைய நடுத்தர மக்கள் விரும்புற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து 53 லட்ச ரூபா நெகோஷியபிள் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவில் கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துல 2 BHK வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீடு பிடிக்கும்.